This meeting is being recorded. ஹோம்ஒர்க்ல 9ல பிரச்சனை இல்லை. 9 சரி. தாவும் பேயும் தாலும் தான் பிரச்சனை இருக்குது. அதில் நாங்கள் ஒரு 2 எழுத்து படிச்ச எழுத்துக்கள் இருக்குது. பெரிய தா படிச்சு கொண்டிருக்கிறோம். பா சவுண்டுக்கு மாறணும். இடங்களில் பாக்கு மாறிக்குது. ஒருங்களே பார்ப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كلا لينبذن في الحطمة உத்தாம மாப்பிட்ட வேணும். الحطمة كلا لينبذن في الحطمة திருப்பி ஹூத்தாம அவ்வளோதான். அதுக்கு மேலே போகக்கூடாது. حطمة ஓத போகல ஹூத்தா என்று போகக்கூடாது. ஓத போற சந்தர்ப்பத்திலையும் உச்சரிச்சுட்டு மீமுக்கு அவசரமா போகணும். நீங்க தாள ராம் எடுக்கிறீங்க. நீங்க என்ன செய்றீங்க? நீங்க தாள தான் ராகம் எடுத்து ஓத பாக்குறீங்க. ராகம் எடுத்து ஓதுறீங்க. அது அந்த அமைப்புக்கு போங்க. அது பில. எஸ், அது சரி. சரியா தான் ஓதிறீங்க, கொலையா நீங்க தான் ஓதிறீங்க. எது பில எது சரிங்கிறத கண்டுபிடிச்சிக்கணும். என்கிறது பில, என்கிறது சரி. كلا لينبذن في الحطمة சரி போதுங்க. كلا لينبذن في الحطمة ரெண்டாவது إن بطش ربك لشديد. சரி போதுங்க. إن بطش ربك لشديد. பத்து வாய்ப்புள்ள வரல, அதான் பிரச்சனை. எஸ், إن بطش ربك لشديد. சரி போதுங்க. إن بطش ربك لشديد. சரி மூணாவது வாங்களே. ويل للمطففين. சரி போதுங்க. ويل للمطففين. الذين طغوا في البلاد. சரி போதுங்க. الذين طغوا في البلاد. الذين طغوا பிரியக்கூடாது. தாலு போகக்கூடாது. தாலா நிக்கணும். அதான் நம்மளோட பெரிய பிரச்சனை, தாக்கு போறது. الذين طغوا في البلاد. சரி போதுங்க. الذين طغوا في البلاد.
الذين طغوا في البلاد الذين طغوا في البلاد الذين طغوا في البلاد மூன்றாவதுக்கு வாங்க. மூணாவது ويل ويل للمطففين மூத்தாப்பல مطففين சரி போதுமா? ويل للمطففين இந்த ஒவ்வொரு சொல்லுலையும் நீங்க ராகம் எடுக்க பாருங்க. மூத்தா என்று ராகம் அந்த மூக்கு மாறுது. வயலுல்லில் முத்தஃபி அந்த ராகம் பல. என்ன சொல்றது, இது ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் இடையில் ராகத்தை இருக்கிறதால அது உங்களை அறியாம நீட்டுப்படுறதுக்கு போகுது. அது நீட்டி ஓதுறதாக அமைது கடைசியில. அது பல. அது மாத்திக்கணும். மூத்தா என்று வரக்கூடாது. இப்ப சரி, இந்த ராகம் தான் பிரச்சனை. இப்ப ராகத்தை மாத்திக்கொண்டா சரி. நீட்டக்கூடிய இடங்கள்ல ராகம் எடுத்தும் நீட்ட முடியாத இடங்கள்ல ராகம் இல்லாமலும் கடந்து போற ஓதுல பழகி கொண்ட வேண்டாம். அந்த பிரச்சனை நல்ல. அஞ்சாவது பாபு பிள்ளையே ஏண்டு உச்சரிக்கிறீங்க, ஓத போக்கல ஆண்டு மாறுறீங்க. ஓதுறது தான் போகணும், ஆண்டு வாழப்படாது. வாயில வடிவம் மாறி பாருங்க. ஏண்டு சொல்றீங்க, ஓத போக்கல வாயில வடிவம் அப்படி என்ன செய்யுது, மாறுது. அது போல எப்படி நாங்க சொல்றோமோ ஓத போக்கலையும் அந்த வடிவத்தில இருந்தா நாங்க ஓதணும். அப்பதான் ஓதல் சரி. அல்லது என்ன செய்யும் என்றால், நாங்க உச்சரிக்கிறது ஒரு வடிவமாகவும் ஓதுறது வேறு வடிவமா வந்துடும். அது பிள்ளையா போயிடும். திருப்பி தைனாக வருது. திருப்பி தைனால இந்த தா கொஞ்சம் மாறிக்குது. பாக்கு இன்னும் கொஞ்சம் திருப்பி வந்துட்டு ஆண்டு தெளிவா ஓதுறீங்க. நான் ரெக்கார்ட தரேன், கேட்டு பாருங்க. ஆங்கிறது மிக ஆண்டி சொல்லல, ஆன்னு சொல்றீங்க. அப்படியா? ஆவும் பிரச்சனை, தாவும் பிரச்சனை. திருப்பி தா தான் வருது. தைனா இல்ல சிஸ்டர். இப்ப திருப்பி உங்களுக்கு பிரச்சனை. போன கிளாஸ் ரெக்கார்டு கேட்டீங்களா? என்ன பிரச்சனை விளங்குதா முதல்ல? அது நீங்க தைனான்னு சொல்லக்கூடாது, துவைனான்னு சொல்லணும். நீங்க அப்படியே சொல்லிக்கிறேன். தால் சவுண்ட்ல தைனான்னு சொல்லுங்க. அப்படியா? இல்ல அது ஓதுற வந்து துவாவுக்கு துவாய் அப்படின்னு வரும், தான்னு சொல்லக்கூடாது. நீங்க நான் கேட்கிற கேள்வி இப்ப தைனா தால் சவுண்ட்ல துவைனான்னு ஓதுறது சரின்னு சொல்லிக்கிறேன். அப்படியா? துவைனா அப்படியா சொல்லிக்கிறேன். தால் சவுண்ட்ல தைனான்னு ஓதுறது சரி என்று சொல்லிக்கிறேன். அப்படியா? இப்ப நீங்க இப்ப தைனா ஓதுறீங்க. இப்ப முதல் நாளையும் ஒரு ஸ்டைல்ல ஓதுறீங்க, பஞ்சாவது இன்னொரு டிசைன்ல ஓதுறீங்க.
முதல் நாளையும் சரியான உச்சரிப்பு துவா என்ற அந்த சவுண்ட்ல ஓதுக்கிறீங்க. ம் 5ஆவதையும் ஃபர்ஸ்ட் முறை ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் ஓதுனது துவாட சவுண்ட்ல திருப்பி ம் தைனாக்கு ஓதுனீங்க. இப்போ நான் இதை எப்படி பார்க்குறது? தைனான்னு ஓதுறேனா? ஏங்க நான் வந்து ஓதையில நான் தொய்னான்னு தான் சொல்றேன். அது எப்படி தைனான்னு மாறுது? அது அது மாறது எப்படி நீங்க தான் பார்க்கணும். நீங்க தான் ஓதுறாள். 2 பிரச்சனைக்கு அலிப் அவன் டவுன் வந்து நீங்க ஏர்ண்டு சொல்றீங்க, ஓத போகல ஆண்டு மாத்துறீங்க. ம் பாட சவுண்ட பாண்டு மிக தெளிவா சொல்லி மிக்கிறீங்க. முதல் 4 வசனங்களையும் ஓதி காட்டி மிக்கிறீங்க. கடைசி ம் ஓட்டுக்குள்ள துவாக்கு மாறுறீங்க. நீங்க ஒரு வேலை செய்யுங்க இன்ஷால்லா. அந்த ஒரு ம் வசனத்தையும் சேர்த்து இந்த வசனங்களை ரெடி ஆகிட்டு வாங்க. அடுத்த கிளாஸ்ல கேட்பாங்க. ரெக்கார்டை போய் கடைசி வசனம் ம் மட்டும் கேளுங்க. கேட்டு பிரச்சனை வேற ஒன்றும் சரி. கடைசி வசனம் அதுக்கு முன்னுக்கு சின்ன சின்ன பிரச்சனை இல்லையே தான். இந்த ம் மீட்டர்கள் அந்த பிரச்சனை கொஞ்சம் மிகுது. அது கொஞ்சம் அது நீங்க திருத்தி கொண்டீங்க. அது உங்களுக்கு விளங்குது. திருத்தி ம் இன்ஷால்லா ராகத்தை மாற்றி கொள்ற நேரம் சரியாகுது. கடைசி ம் வசனத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க. அந்த பிரச்சனை ம் என்னன்னு சொல்லி சரியா விளங்கின பிறகு உங்களுக்கு மாற்றிடும். ம்